ஏ என்ற பெண் 446 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் 271 பக்கங்களை படித்து முடித்து விட்டார். அவள் அப்புத்தகத்தை ஒரு வாரத்திற்கு படித்து முடிக்க வேண்டுமெனில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை பக்கங்கள் படிக்க வேண்டும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு சைக்காலஜியில் நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் பேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்லேயே 446 பேஜ் தான் இருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்கான்னா ஆல்ரெடி 271 பேஜை படிச்சுட்டா, ஆல்ரெடி கம்ப்ளீட். அப்போ 271ங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, முன்னாடி பார்த்த மாதிரி ஃபிக்ஸ்டு. அது இப்போ அவள் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பக்கத்தை ஒரு வாரத்தில் படித்து முடிக்க வேண்டுமெனில் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்போ 7 நாளுக்கு எக்ஸ் பேஜ் படிக்கிறான்னு வைப்போம். ஓகேவா? ஒரு நாளைக்கு எக்ஸ் பேஜ்னா 7 நாளைக்கு 7 × எக்ஸ் பேஜ் படிப்பான். அதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ரெண்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இந்த டோட்டல் பேஜ் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவள் மினிமமாக இவ்வளோ படிச்சோன்னா அதை படித்து முடிச்சுட்டான்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். புரியுதா உங்களுக்கு? 271ங்கிறது அவள் ஆல்ரெடி படித்து முடிச்ச பேஜ் நம்பர். அடுத்து அவள் வாரத்துக்கு எவ்வளவு படிக்கிறாங்கிறதா இது ரெண்டையும் கூட்டணும்னா தான் அந்த டோட்டல் பேஜ் நம்பர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ வாரத்துக்கு எவ்வளவு படிக்கிறாங்கிறத எப்படி கால்குலேட் பண்றோம்? ஒரு நாளைக்கு எக்ஸ் பேஜ் படிச்சானா 7 நாளைக்கு 7 எக்ஸ் பேஜ் படிப்பா. அதுதான் இங்க போட்டிருக்கோம். இப்போ அகைன் என்ன பண்றோம்? 7x 446 - 271. ஸோ 6ல் 1 போச்சுன்னா 5, 14 7 போச்சுன்னா 7, 3ல் 2 போச்சுன்னா 1, 175. அகைன் என்ன பண்றோம்? 7x இருக்கும். அப்போ 7 வந்து டிவைடர்ல வந்துடும். ஸோ 1 7, 7 14, மிச்சம் 3, 35, 7 35. அப்போ அவ எவ்வளோக்கு படிக்கணும்? ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 25 பேஜாவது படிச்சா மட்டும்தான் ஒரே வாரத்துல அவ வந்து மீதி புக்கையும் படிச்சு முடிப்பா.